வணக்கம் நேயர்களே! இது உங்கள் அருண் மீண்டும். இந்த காணொளிக்கு செல்வதற்கு முன் ஒரு வாழ்த்து செய்தி. தமிழக வெற்றிக் கழக தலைவரும், நமது மாண்புமிகு முதலமைச்சருமான அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரது பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. அதாவது நான் முன்பு கூறியது போல விஜய் அவர்கள் மாண்புமிகு விஜய் அவர்களாக மாறி தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்று விட்டார். அனைவரின் எதிர்பார்ப்புகளையும் மீறி அவர் பதவியேற்றது ஒரு அரசியலில் சாதனை என்று கூறினால் அது மிகையாகாது. சினிமா துறையிலே விஜய் அவர்கள் எவ்வாறு கோலோற்றினாரோ அதுபோன்று அரசியலிலும் சூப்பர் ஸ்டாராக வலம் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏதுவாக அவர்கள் செயற்படுகிறார்கள் என்றால் அது பொறுத்திருந்து தான் நாம் காண வேண்டும். ஓகே, இப்போ அவருக்கு 2 வேண்டுகோள்களை நான் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் அவரது பர்சனல் செயலாளர்களாக அல்லது ஆபீசர் ஆன் செக்யூரிட்டி டியூட்டி என்று கூறப்படும் செயலாளர்களை அவர் மிகவும் நன்று யோசித்த பிறகே நியமனம் செய்ய வேண்டுகிறேன். ஏன்னா அவர் ஒருத்தரை நியமிச்சு இப்ப நீக்கியிருக்காரு. 24 மணி நேரத்துல ஒரு சிஎம்மோட ஒரு பர்சனல் அட்வைசர் அண்ட் பர்சனல் செக்ரட்டரி போன்ற ஒரு ரோல்ல இருக்கவரை நியமிச்சிருக்காரு. நியமிச்ச கையோடய அவரை நீக்கியிருக்காரு. அவர் யார் என்றால் ரத்தன் பண்டித் வெற்றிவேல். வேறு சில பெயர்களும் அவருக்கு உண்டு. அவர் யார் என்றால் ரேடான் பண்டிட் வெற்றிவேல் என்றும் கூறுகின்றனர். யார் இந்த ரேடான் பண்டிட் வெற்றிவேல்? அவர் ஒரு ஜோதிடர். ஜோதிட கலையிலே பயின்றவர் என்று கூறப்படுகிறது. அதற்கான எந்த ஒரு ஆதாரபூர்வமும் கிடையாது. மெயின்லா பார்த்தீங்கன்னா, அவர் இன்ஸ்டாகிராம்ல அவர் சொன்ன ராசி பலன்கள் மற்ற ஐடென்டிஃபிகேஷன் தவிர மற்ற எந்த ஒரு ஆம், ஒரு சான்றும் அவர் ஜோதிடர் என்பதற்கு எதுவும் இல்ல. லிட்டரலா அதுதான் உண்மை. 1. 2வதாக அவர் விஜய் அவர்களின் வெற்றியை கணித்ததாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி நீங்க தான் வின் பண்ணுவீங்க. நான் சொன்ன மாரி ஆல் ஆட்ஸ் விஜய் வின் பண்ணியிருக்கிறாரு இந்த தேர்தல. நான் உட்பட யாருமே இதை சரியாக கணிக்கவில்லை என்பதே நிதர்சனம். பட் இவர் கணிச்சதா கூறப்படுகிறது. அவர் எந்த மெட்ரிக்ஸ வச்சு கணிச்சாரு, இல்ல எந்த அடிப்படையில அவரு கணிச்சாருன்றது தெரியாது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிட கலைப்படி அவர் இது நல்ல நேரம், குளிகை நேரம், ராகு காலம், யமகண்டம் போன்ற சில குறிப்புகளை வைத்து விஜய் அவர்கள் இந்த 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 காரியங்களையும் இந்த பரிகாரங்களையும் செய்தால் நமக்கு வெற்றி என்று கூறியதாகவும், அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் செயல்பட்டதாகவும், அதனால் அவருக்கு வெற்றி கிட்டியதாகவும் கூறப்படுகிறது. ரைட். அப்படி நடந்திருந்தா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பட் ஆனா ஒரு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் சீடன் என்று ஃபாலோவர் என்று தன்னை கூறிக்கொள்ளும் நபர் ஒருவர் இவ்வாறாக ஒரு ஜோதிடரை தனது ஆபீசர் ஆன் டியூட்டி என்று ஒரு பதவியை நியமனம் செய்வது எந்த வகையிலே சரியாதனாகும்? பெரியார் அவர்கள் இருந்தால் இதை ஏற்றுக்கொள்வாரா? பெரியார் அவர்கள் கருத்து என்ன? ஜோதிடம், ஜாதகம் என்பது மனிதன் சிந்தனை மழுங்கடிக்கும் செயல் என்று பெரியார் அவர்கள் கூறி நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்கான சான்றுகள் ஏராளம். இளையத்திலும் ஏராளம், பெரியார் அவர்களின் புத்தகங்களிலும் ஏராளம். சோ பெரியார் அவர்களின் ஃபாலோவர்னு நீங்க சொல்லிட்டு, உங்களது ஆஸ்தான ஜோதிடரை அரசு பதவியில நியமிக்கிறது எந்த வகையில நியாயம்? 1. 2வதாக அவரை நியமிச்ச கையோட 24 மணி நேரத்துல அவரை நீக்கிறீங்க. அந்த டிசிஷன் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் கூட, எதன் அடிப்படையில நீங்க நியமிச்சீங்க, எதன் அடிப்படையில நீங்க அத நீக்குனீங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா நிக்குது. ஸோ இதனால நம்மளோட வேண்டுகோள் என்னன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அத அலசி ஆராய்ஞ்சு அந்த டிசிஷன எடுத்து அதுல ஃபர்மா இருக்கும்படி நாம் அவருக்கு வேண்டுகோள் விடுப்போம். ஏன் சொல்றோம்னா, அவரை பற்றி திடுக்கிடும் தகவல்கள் வருகின்றன. ஜூனியர் விகடனிலே நான் அந்த தம்ப்நெயில்லயும் வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஜூனியர் விகடன்ல அந்த ஜோதிடர் ரேடன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களை பற்றி திடுக்கிடும் செய்திகள் வருகிறது. அது என்னன்றத நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆகையினால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு நாம் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், தயவு செய்து ஒரு கருத்தை ஒரு பதவி நியமிக்கும் முன் அந்த கருத்துக்களை ஆராயும்படி நாம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்வோம். இது ஒரு வேண்டுகோள் தான். அவர் பணி சிறக்க வேண்டும்.
மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அந்த பணி சிறக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லா வகையிலும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம். 1. 2வதாக அவர் சேர்த்திருக்கும் கூட்டணி கட்சிகள். முக்கியமாக காங்கிரஸ் கட்சி. இப்ப நமக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியோடு தேர்தலில் போட்டியிட்டது. 5 இடங்களில் வெற்றியும் பெற்றது. எதன் அடிப்படையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர்கள் போட்டியிட்டனர்? தமிழக முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை நாம் முன்மொழிய வேண்டும் என்ற ஒரு ஒற்றை குறிக்கோளுடன் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் அவர்கள் பயணித்தனர். ஆனால் நடந்தது என்ன? திமுக சார்பில் கள பணியாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பணியாற்றி அவர்கள் 5 இடங்களில் வெற்றி பெறவும் செய்தனர். வெற்றி பெற்ற கையோட போய் தாவேக்கால அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இது இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதிதல்ல. இதே செட்டப்ப தான் உத்தரப்பிரதேசத்திலயும் அவங்க பண்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியின் ஆதரவுடன் வெற்றி பெற்ற கையோட அந்த கூட்டணியை முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நாம் என்ன வேண்டுகோள் விஜய் அவர்களுக்கு விடுக்கிறோம் என்றால், காங்கிரஸ் கட்சி இஸ் நோன் டு கோ அவே ஃப்ரம் பீப்புள் ஒன்ஸ் தி எலக்டோரல் விக்டரி இஸ் அச்சீவ்ட். அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சியின் கூட்டணியை முறித்துக் கொள்வது காங்கிரஸ் கட்சியின் வாடிக்கை. இப்ப நாளைக்கே எம்பி சீட்டு வேணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதவை அவர்கள் தட்ட மாட்டார்கள் என்பதற்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ அதனால காங்கிரஸ் கட்சியை கவனமாக விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் ஒரு வேண்டுகோளை விடுப்போம். இறுதியாக மீண்டும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் இந்த வேண்டுகோள்கள் மட்டுமின்றி அவரது ஆரம்பகால பணி என்பது சிறப்பாகவே இருக்கிறது. எப்படி சிறப்பா இருக்குன்னு சொல்றேன்னா, டாஸ்மாக் கடைகளை நேர குறைப்பு செய்வது 1 மற்றும் சட்ட ஒழுங்கின் மீது அவர் காட்டும் அக்கறை. இது 2ம் வரவேற்கத்தக்கது. அவரது பணி சிறக்க மீண்டும் நம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அருண். என் காணொளிகளும் கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.